Happy morning, students. Welcome to Blue Star High Secondary School. So today we are going to discuss about the exchange of gases in between lungs and the blood and tissue. So ஒரு லங்ஸுக்கும் லங்ஸ்ல அந்த ஆல்வியோலைல இருக்க கேபிலரிஸ்க்கும் தென் அங்க இருக்கக்கூடிய அந்த கேபிலரிஸ்ல இருந்து எப்படி வந்து டிஷ்யூஸ்க்கு வந்து blood சப்ளை ஆகுது அண்ட் அட் த சேம் டைம் அதே மாதிரி டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி திரும்பி ஆல்வியோலைக்கு திரும்பி வருதுன்றதை நம்ம பார்க்க போறோம். And we have started this session with the simplified diagram. அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் let us explain it one more time so that you can easily get it. ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். See here, the exchange of gas or the exchange of oxygen and carbon dioxide takes place in alveolarலையும் நம்மளோட ஹார்ட்லையும் தான் ஆக்சுவலா வந்து நடக்குது. ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய பிளட் கேபிலரிஸ் எல்லாமே அது நேரம் அந்த பிளட் வெசல்ஸ் எந்த இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து ஆக்சுவலி வருது. பிகாஸ் ஹார்ட் இஸ் த மெயின் ஆர்கன் ஆர் ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் அ பம்பிங் ஆர்கன். ஏன் ஹார்ட்டுக்கு வரணும்? ஏன் டைரக்டா அந்த லங்ஸ்ல இருந்து டைரக்டா லங்ஸோட கேபிலரிஸ் வந்து நம்ம பாடியில எல்லா பார்ட்ஸ்க்குமே சப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு நமக்கு டவுட்ஸ் வரலாம். பட் ஏன் வந்து ஹார்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஹார்ட் இஸ் அன் ஆர்கன். ஹார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் அவர் பாடி which pumps the blood. ஸோ நம்மளோட பாடியில பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி வந்து பம்பிங்காக தான் அது மெயினா இருக்கிறது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ பம்பிங் ஆர்கன். ஓகே, ஸோ அப்படி வந்து பிளட் பம்ப் பண்ணும்போது இட் சப்ளைஸ் த பிளட் டு த வேரியஸ் பார்ட் ஆஃப் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. எல்லா இடத்துக்குமே ஆக்சுவலா சப்ளை பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி நீங்க இந்த பிளேஸ் எடுத்தீங்கன்னா இஃப் யூ டேக் த டாப் மோஸ்ட் சைட் பாட்டம் மோஸ்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் சப்ளைஸ் த பிளட் டு த பாட்டம் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் சப்ளை பண்ணும். அதே மாதிரி டாப் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இட் சப்ளைஸ் டாப் நம்ம ஹார்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு எல்லாருமே ஈவன் நம்ம ஹெட் வரைக்குமே பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹார்ட் தான் ஆக்சுவலி வந்து பிளட் சப்ளை பண்ணும். ஸோ இட் செப்பரேட் த ஒர்க் ஸோ தட் இட் கான்ட் ஈவன் கன்ஃபியூஸ். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அது வந்து செப்பரேட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And especially when we see that the expired இதுல நம்ம partial pressure அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். If you are seeing that the previous slides, see here the partial pressure அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல partial pressure ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பிகாஸ் இது partial pressure அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் நம்ம தனியா வந்து எதோட ப்ரெஷரை நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் கேசஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் மட்டும் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கேஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு வரும்போது இட் இஸ் கால்ட் அஸ் அ பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்ஷியல் ப்ரெஷர் எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. we are going to talk about this the only these two gases. அதுலயே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வேரி. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒரு சில இடத்துல கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அது எந்த இடம் அப்படின்றத நான் இதுல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எப்பெல்லாம் வந்து இன்ஸ்பயர்டு கேஸ் இன்ஸ்பயர்டு ஏர் அப்படின்னு வருதோ அப்போ அதுல கண்டிப்பா ஆக்சிஜன் லெவல் அதிகமாவே இருக்கும். அட் த சேம் டைம் அது நமக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் அதுலயும் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதிகமாவே இருக்கும். அதுவே எக்ஸ்கிரீஷன் சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு ஏர் எப்போ வந்து எக்ஸ்கிரீட் ஆகுதோ இல்ல எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த டைம்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாவே இருக்கும் when it compared to the partial pressure of oxygen. அதே மாதிரி டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம எந்த இடத்துல ஸ்டடி பண்றோமோ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து எப்போ எந்த இடத்துல அதிகமா இருக்கு எதுல கம்மியா இருக்கு ஏன்னா வந்து நீட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பயர்டு ஏர் அண்ட் எக்ஸ்பயர்டு ஏர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா ஆக்சிஜனேட்டட் டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்றத கேட்பாங்க. we have already discussed about digestive system. அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீட்ல இருந்து வரும் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஹியூமன் பிசியாலஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் நீட் எக்ஸாம். நியர்லி பாத்தீங்கன்னா 16 to 18 கொஸ்டின்ஸ் வரைக்குமே ஹியூமன் பிசியாலஜில இருந்து வரும். ஓகே, ஸோ தட் வி ஷுட் நாட் இக்னோர் தட் ஈஸிலி. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்ப இந்த பார்ஷியல் ப்ரெஷர் கான்செப்டை கொஞ்சம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் தட் திஸ் பார்ட் ஆஃப் கொஸ்டின். இதுல வந்து வரக்கூடிய எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்ல எவ்வளவு டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஓகே, let us start here.
see, so inspired air and expired air, இதுதான் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இன்ஸ்பைர்ட் ஏர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have already know that இன்ஸ்பைர்ட் ஏர்ல ஆக்சிஜனோட லெவல் அதிகமா இருக்கு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 159 mmல இருக்கு. தென் ஆல்வியோலர் ஏர்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர்ட் பண்ணும்போது ஓகே, இன்ஸ்பைர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 104 mmல இருக்கு. அண்ட் ஒன்ஸ் இட் ரீச் த ஆல்வியோலார், த கேபிலரிஸ் ஆஃப் த ஆல்வியோலார் ரன்ஸ் இன்டு த, நேரா அது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஹார்ட்ல அது நேரா வந்து பம்ப் பண்ணுது. அது போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணக்கூடிய வெசல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல பாத்வே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி வெயின்ஸ். ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் பல்மோனரி வெயின் அண்ட் பல்மோனரி ஆர்டரி நம்ம நார்மலா இருக்கக்கூடிய லாஸ்ட் செஷன்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆர்டரிஸ், நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். பட் when it comes to pulmonary, நம்மளோட லங்ஸை பொறுத்த வரைக்கும் அது லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டரி வெயின் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பல்மோனரி ஆர்டரி பாத்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், பல்மோனரி வெயின் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். இதுதான் நம்ம லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தோம். ஸோ இட் கேரிஸ் பல்மோனரி வெயின்ஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த ஆல்வியோலை டு த லங்ஸ். ஸோ ஆல்வியோலைல இருந்து ஆல்வியோலைல எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த கேஸஸை ஆக்சிஜன் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு அது கொண்டு போகும். ஓகே, ஹார்ட்டுக்கு அது கொண்டு போனதுமே சி திஸ் இஸ் இது வந்து பல்மோனரி வெயின் ஹார்ட்டுக்கு என்டர் ஆகக்கூடிய பொசிஷன் அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து ஹார்ட் பம்பிங் பண்ண உடனே நேரா அந்த பிளட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்ப் பண்ணி வெளியே வரும் அயோட்டா வழியா. பிகாஸ் யூ மே ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஸோ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா அயோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அயோட்டா இஸ் த பிக்கஸ்ட் ஆர்டரி இன் அவர் பாடி. நம்ம ஹியூமன்ல வந்து ஆர்டரி நம்ம வந்து எதுல வந்து பிக்கஸ்ட் ஆர்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய அயோட்டா, இட் இஸ் பிக்கஸ்ட் ஆர்டரி. ஓகே, ஸோ அந்த அயோட்டால இருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இட் கிளீவ்ஸ் இன்டு த்ரீ டியூப்ஸ் அது ஆக்சுவலா பிரியும். ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட அப்பண்டேஜஸ் நம்ம சொல்லும்போது நம்மளோட கை காலுக்கு வந்து ஐ மீன் அப்பண்டேஜ்னா நம்ம பாடியில வந்து அட்டாச் பண்ற பார்ட் தான் நம்ம ஆக்சுவலி அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில அட்டாச் பண்ற பிளேஸ்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஸோ ஹேண்ட்ஸுக்கும் லெக்ஸுக்கும் ஒரு 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 வால்வ் என்ன பண்ணும்னா பிளட்டை சப்ளை பண்ணும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 3 டியூப்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்று வந்து லோவர் பார்ட்டுக்கு சப்ளை பண்ணும், இன்னொன்று வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த பாடிக்கா சப்ளை பண்ணும். இதுதான் வந்து அதோட மெக்கானிசம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை ஆகுது. ஸோ அந்த ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணுது பாருங்க. ஆல்ரெடி ஆக்சிஜன் சப்ளை ஆகி பல்மோனரி வெயின் வழியா வருது. அந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ண உடனே அந்த ஆரோ மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து அந்த ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ டிஷ்யூஸ் இந்த சென்ஸ் அந்த ஆர்கானிக்கல் சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ண உடனே நம்ம டிஷ்யூஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சிஜனை எடுத்துக்குது. பாருங்க அந்த டிஷ்யூஸ்ல நம்ம இது லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணல, டிஷ்யூஸோட ஆக்சிஜன் லெவல் கார்பன் டை ஆக்சைடு லெவல பாருங்க. ஒன்ஸ் அந்த டிஷ்யூ ஆக்சிஜன் எடுக்கும்போது 30 mmல இருக்கு பாருங்க, அதோட பார்ஷியல் ப்ரெஷர் 30 mmல இருக்கு. ஆனா கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா 0 mm இருக்கு. ஏன் வந்து கார்பன் டை ஆக்சைடு 0 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த இடத்துல டிஷ்யூ வந்து ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுது, எக்ஸ்சேஞ்சிங் நடக்குது. இந்த சென்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அதை அனுப்பிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடுல ஒண்ணுமே இல்லை நம்ம டிஷ்யூஸ்ல. ஸோ வந்து டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து அது ஆக்சிஜனை மட்டும் தான் ரிசீவ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு அது கிட்ட இல்லை. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா see here அந்த கார்பன் டை ஆக்சைடு அதோட டிஷ்யூஸ்ல இருந்து அதுக்கு என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு 0 லெவல்ல இருக்கு, நம்ம டிஷ்யூஸ்ல 0 இருக்கு. ஒன்ஸ் அது கார்பன் டை ஆக்சைடு சென்ட் பண்ண உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போற பாத்வே பாத்தீங்கன்னா see this பல்மோனரி வெயின் வழியா அது ஆக்சுவலி வருது. பட் நம்ம பாடிக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் ஆர்டரிஸ். ஓகே, சிஸ்டமிக் ஆர்டரி அதுதான் வந்து ஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணி நம்ம டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் நேரா வந்து போகக்கூடிய வழி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஷ்யூஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு நேரா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பல்மோனரி வரமாட்டாங்க, அதுக்கு முன்னாடி யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த வெயின்ஸ். ஸோ வெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட், ரைட்? அதுல பாத்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 45 mm அதிகமாவே இருக்கு when it compared to the partial pressure of oxygen.
ஸோ ஒன்ஸ் இது நேரா இது போகும்போது இதுவும் வந்து ஹார்ட் தாண்டி தான் போகணும். ஏன்னா இது டைரக்ட்டா வந்து பல்மோனரிக்கு இவங்க என்டர் ஆக முடியாது. ஸோ ஹார்ட் வழியா போகும்போது தேர் இஸ் சம் பல்மோனரி ஆர்டரி. ஸோ இந்த இடத்துல பல்மோனரி ஆர்டரிக்கான வழி இருக்கு. அங்க போகும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சிஸ்டமிக் வெயின்ல பார்ஷியல் பிரஷர் இந்த இடத்துல வந்து 40, 45 ஆக்ஸிஜன் 40, கார்பன் டை ஆக்சைடு 45 இருந்ததோ, அதே மாரி தான் இங்கேயும் பார்த்தீங்கனாலும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் 40 தான் ஆக்ஸிஜனுக்கு சாரி கார்பன் டை ஆக்சைடு 45 அண்ட் ஆக்ஸிஜனுக்கு 40 தான் இருக்கு. பல்மனரி ஆர்டரிஸ் வழியா திரும்பி ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, அதே கேபிலரிஸ் மூலமா நேரா ஆல்வியோலைக்கு ரீச் ஆகும். ஆல்வியோலைல போனதுமே அங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பயர்ட் ஏர் அங்க இருந்து எப்படி நம்ம வந்து நேசல் நாஸ்ட்ரில்ஸ் மூலமா நம்ம நேசல் மூலமா நம்ம ஏர் எடுத்தோமோ அதே மாதிரி இது உள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது பாத்தீங்களா, நம்ம நேசல் வழியாவே அது வெளிய எக்ஸ்பயர் பண்ணுது. ஓகே. சோ அது எக்ஸ்பயர் பண்ணும்போது பாருங்க, எக்ஸ்பயர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாவே இருக்கு. பட் அப்பயே வந்து அட்மாஸ்பியர்ல வந்து அதிகமா தான் இருக்கும் ஆக்ஸிஜன். அதனால தான் வந்து ஆக்ஸிஜன் வந்து 120 mmன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. then we go to the next one. See this. இப்போ நம்ம அதுல குடுத்துக்கிறத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம். டியூ டு பிரஷர் கிரேடியன்ட்ஸ். பிரஷர் கிரேடியன்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு பிரஷர் கிரேடியன்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸோட பிரஷர் கிரேடியன்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். எதுக்குமே வந்து சேமா இருக்கணும் கிடையாது. ஈவன் ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு தவிர்த்து நீங்க நம்ம மத்த கேஸ் நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாலும், நைட்ரஜன் எடுத்தாலும் இதுல இருக்கக்கூடிய பார்ஷியல் பிரஷரும் சரி டிஃபரன்ஸா தான் இருக்கும். ஓகே. அதனால என்ன குடுக்குறாங்க பாருங்க. ஆக்ஸிஜன் ஃப்ரம் த ஆல்வியோலை என்டர்ஸ் இன்டு த பிளட் அண்ட் ரீச்சஸ் த டிஷ்யூ. சோ அது எப்படி என்டர் ஆகுதுன்றத நம்ம பார்த்தோம். ஆல்வியோல இருந்து பிளட்டுக்கு என்டர் ஆகுறது பல்மோனரி வெயின் மூலமா ஹார்ட்டுக்கு போகுது. அங்க இருந்து டிஷ்யூக்கு ரீச் ஆகுது. ஓகே. அந்த பிக்சர்ல ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை விட அந்த பிக்சர்ல ரொம்பவே அழகா கிளியரா குடுத்திருந்தாங்க. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்டர் இன்டு த பிளட். அது எப்படி என்டர் ஆகுது? எப்படி நேரா வந்து ஹார்ட்டுக்கு எப்படி ஆக்சுவலி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரி மூலமா போயிட்டு அங்க இருந்து பல்மோனரி வெயின் மூலமா போயிட்டு சிஸ்டமிக் வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டுக்கு போகுது. அங்க ஹார்ட்ல இருந்து பல்மோனரி ஆர்டரிஸ் மூலமா திரும்பி வந்து ஆல்வியோலைக்கு போகுது. அதான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரம் த டிஷ்யூஸ். ஸோ எப்படின்னா ஃப்ரம் த டிஷ்யூஸ்ல இருந்து பிளட்டுக்கு போகுது அண்ட் ரீச்சஸ் ஆல்வியோலை ஃபார் எலிமினேஷன். ஆல்வியோலை என்ன எலிமினேட் ஆக போகுது. இட்ஸ் ஏர். ஓகே. இது வந்து ஒரு நம்ம சொல்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்கிரீஷனு கிடையாது. இப்போ டைஜஸ்டிவ் சொல்ற மாதிரி ஏனஸ் அப்படின்றது ஃபீக்கல் மேட்டரை எக்ஸ்கிரீட் பண்ணும். அதே மாதிரி இது வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு நம்மளோட லங்ஸ் தான் ஆக்சுவலா யூஸ் பண்ணுது. ஓகே. இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தடுறது லங்ஸா யூஸ் ஆகுது. As the solubility of carbon dioxide is 20 to 25 times higher than that of oxygen. Solubility கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, solubility in the sense ஈஸியா வந்து போகக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். அதான் கொடுத்திருக்காங்க 20 to 20 times higher than ஆக்சிஜன். ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு 20 to 25 times அதிகமாவே இருக்குன்றாங்க. The partial pressure of carbon dioxide is much higher than that of oxygen. அப்போ பார்ஷியல் பிரஷரும் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. now we will see this respiratory gases and partial pressure of. so partial pressure பொதுவாவே சொல்லும்போது we use the term mmHg. even ஸ்பிக்மோமீட்டர் நம்ம பிளட் பிரஷர் நீங்க வந்து மெஷர் பண்ணும்போதும் சரி அதுல வந்து அது யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஓகே. ஸ்பிக்மோமேனோமீட்டர் அது அதுலயும் பாத்தீங்கன்னா மெர்குரின்றது ஹெச்ஜி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்குரி. ஏன்னா நம்ம மெர்குரிக் லெவல்ல தான் ஆக்சுவலி வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ மெர்குரி இஸ் ஒன்லி மெட்டல் ஒன்லி லிக்விட் மெட்டல். ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் மெட்டலா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா மெர்குரி தான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்குரியை யூஸ் பண்ணி நிறைய டிவைஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா இது பண்ணுவாங்க. ஈவன் தெர்மோமீட்டர் நீங்க எடுத்து பார்க்கலாம். டெம்பரேச்சர் செக் பண்ற தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த தெர்மோமீட்டர் நீங்க எடுத்தாலுமே அது நாப் இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் இப்ப தெர்மோமீட்டர் செக் பண்றதுக்கு அதோட இந்த ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு நாப் இருக்கும். அந்த நாப்ல மெர்குரி தான் ஆக்சுவலா இருக்கும். ஸோ அதுவும் வந்து அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த மெர்குரி தான் ஆக்சுவலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இது வந்து பார்ஷியல் பிரஷர் செக் பண்றதுக்கு we use a HG மெர்குரி யூஸ் பண்றோம். இப்போ
இப்போ நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் நம்ம ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க கொடுத்திருக்கிற பார்ஷியல் பிரஷரை எதுலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏரை சொல்ல போறோம். அண்ட் ஆல்வியோலைல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல போறோம். அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல எப்படி இருக்கும், அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட்ல எப்படி இருக்கும், அண்ட் டிஷ்யூஸ்ல எப்படி இருக்கும். இதுதான் முக்கியமானது. பிகாஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல நம்ம எவ்வளவுன்னு சொல்லணும், அப்படியே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அண்ட் ஆல்வியோல எவ்வளவு சொல்லணும், தென் ஆக்சிஜனேட்டட், டீஆக்சிஜனேட்டட் அண்ட் லாஸ்ட் டிஷ்யூஸ். இவ்வளவுதான் வந்து லங்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய partial pressure of oxygen and carbon dioxide அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us start with this oxygen and carbon dioxide. First நம்ம oxygen சொல்லலாம். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல நம்ம இன்ஹேல் பண்ணும்போது 159 பார்ஷியல் எம்எம்ல இருக்கு. ஆல்வேல 104 எம்எம்ல இருக்கு. அண்ட் தென் ஆக்சிஜனேட்டட் பிளட் பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் தான் பண்றோம், இன்ஹேல் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால ஆக்சிஜனேட்டட் பிளட் பாத்தீங்கன்னா 95 எம்எம்ல இருக்கு. அண்ட் தென் டிஷ்யூஸ்ல 40 எம்எம்ல இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்க்கு ரீச் ஆயிட்டு டிஷ்யூஸ்க்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா போகும். அப்போ போகும்போது அதுல வந்து 40ல தான் இருக்கு. ஓகே, 40 mmHg இருக்கு. அண்ட் தென் கம்மிங் டு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு லெவல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதோட பார்ஷியல் பிரஷர் நம்ம சொல்லும் போது அட்மாஸ்பியரிக்ல இது நம்ம இந்த சைட்ல இருந்து வரணும், ரைட்? ஸோ டிஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் 45 இருந்திருக்கும், தென் அதுக்கடுத்து என்னவா மாறும்னா நம்ம 0ல தான் இருக்கும் நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும்போது அதோட பார்ஷியல் பிரஷர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆக்சிஜன் கம்பேர். ஸோ 40 தான் இருந்திருக்கும். ஓகே, ஆனா டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து போகும்போது, ஸோ இது நம்ம ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும்போது தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதனால ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். பட் அதே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் டீஆக்சிஜனேட்டட் பிளட் லெவல் இருக்குன்னா 45 mmல இருக்கும். ஆல்வியோலைல பாத்தீங்கன்னா 40ல இருந்திருக்கும் இன்ஹேல் பண்ணிருக்கும் போது. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது 0.3ன்றது இன்ஹேல் பண்ணும்போது கொடுத்துருக்க ரேஷியோ. அதான் வெளியே போகும்போது இந்த 0.3 விட அதிகமா தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிக்சர்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் நம்ம சொல்லும் போது இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா see here expired year அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாட் வி ஹாவ் டு கம்பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணும்போது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருந்தது, எக்ஸ்பயர்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் எவ்வளவு இருக்கு, இன்ஸ்பயர்டுக்கும் எக்ஸ்பயர்டுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர நம்ம இந்த இன்ஸ்பயர்ட் எக்ஸ்பயர்ட்ல வந்து ஆக்சிஜனுக்கும் எப்படி நம்ம ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி எக்ஸ்பயர்ட்லயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இது இப்பயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் பண்ணும்போது ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் தான் அதிகமா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் யூ நோ தட் in our environment it is composed of a mixture of gases, right? அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு, அண்ட் தென் ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் தென் ஈவன் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து இந்த மூணு தான் நம்ம வந்து மெயினா சொல்லுவோம். அதுலயே வந்து நீங்க நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆல்மோஸ்ட் 78%. ஓகே, 78% வந்து ஏர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர் 100% மட்டும் 78% நைட்ரஜன் தான் இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் 20%. ஓகே, ஸோ 20% இருக்கும். அண்ட் 20 நம்ம சொல்ல முடியாது எக்ஸாக்டா, ஜஸ்ட் வந்து ஓகே வி கான்ட் சே தட் லைக் 20% நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு 18 to இல்ல வந்து 19 to 20 அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, 19 to 20 அப்படின்னு நம்ம சொல்லலாம், 20%. அப்ப கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் இது வந்து 1% அப்படின்றது இருக்கும். ஸோ 1 or 1.5 1 or 2ன்றது இருக்கும். அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் 1% கண்டிப்பா இருக்கும். 1 or 2% வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகே, இது வந்து நீங்க ஒரு 2 நீங்க எடுத்துக்கோங்க. 2 எடுத்தீங்கன்னா 20 plus 78 அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 1 தான் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம அட்மாஸ்பியர்ல. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அதர் கேசஸ், ஓகே, ஓஜி நான் கொடுக்குறேன். ஓஜி மீன்ஸ் அதர் கேசஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1%ல இருக்கும். அதுலதான் அந்த ஹைட்ரஜன், தென் மீத்தேன் அண்ட் எக்ஸெட்ரா மற்ற கேசஸ் எல்லாமே அதுல இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க ரெண்டுமே ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது
ஆக்ஸிஜனோட லெவல் தான் ஜாஸ்தியா இருக்கு. See here ஆக்ஸிஜனோட பெர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு when it compared to the கார்பன் டை ஆக்சைடு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் எப்போதுமே வந்து ஆக்ஸிஜன் லெவல் எக்ஸ்பைர்ட் அட்மாஸ்பியரிக்ல நம்ம சொல்லும்போது, ஆக்ஸிஜனோட பார்ஷியல் பிரஷர் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால தான் இது 2த்துலயுமே பாத்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் அதிகமாவே குடுத்திருக்காங்க கார்பன் டை ஆக்சைட கம்பேர் பண்ணும்போது. ஓகே. And now we are going to see about the respiratory pigments. Respiratory pigmentக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். லங்ஸே போதுமே, லங்ஸே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து அந்த ஆக்ஸிஜனை கொண்டு போய் குடுத்துட்டு இருக்கு. கேப்லரிஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்ல இருந்து தென் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் டிஷ்யூஸ்க்கு போயிட்டு ஈஸியா போகுதுல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பிளே அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் when it comes to the respiration. ஓகே. அப்ப என்னதான் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் என்னதான் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே நம்ம பிளட்ல பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது இட் கிவ்ஸ் த கலர். அது ஒண்ணு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஈவன் நீங்க வந்து இப்போ வந்து பிளான்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். ரைட்? அந்த ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா மீனிங் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். அதோட ஃபுட்ட அதுவாவே பிரிப்பேர் பண்ணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா, அதுல வந்து என்ன பிக்மெண்ட்ஸ் வந்து அதுல அந்த போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில். ரைட்? ஸோ குளோரோஃபில் வந்து அந்த ஃபுட்ட ட்ராப் பண்ற அந்த சன்லைட் எனர்ஜிய ட்ராப் பண்றதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி தான் இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டும். இந்த பிக்மெண்ட்ஸ் நம்ம ஆக்ஸிஜன் வெளியில இருந்து வர ஆக்ஸிஜன் இருக்கு இல்லையா? அட்மாஸ்பியர்ல இருந்து வர ஏர்ல இருந்து அந்த ஆக்ஸிஜனை எடுத்து, அந்த ஆக்ஸிஜன் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஹீமோகுளோபின் நம்ம ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் நம்ம சொல்றது ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின்ல ட்ராப் பண்ணி, ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே ஒரு க்ளூ மாதிரி அட்டாச் பண்ணிட்டு, என்ன பண்ணும் அப்படின்னா, நேரா அத எடுத்துட்டு போயிட்டு நம்ம டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்றது தான் அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்டோட ஒர்க். ஓகே. அதே மாதிரி குடுக்கறது மட்டும் அதோட ஒர்க் கிடையாது. ஒன்ஸ் அது வந்து குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்யூ சப்ளை பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைட அது வெளிய எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஓகே. So first respiratory pigment we are going to see about hemoglobin. நம்மளோட respiratory pigment because human நம்ம சொல்லும்போது நம்மளோட respiratory bloodல இருக்கக்கூடிய pigments என்னன்னு பார்த்தீங்கன்னா hemoglobin. இதுதான் வந்து நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Hemoglobin belongs to the class of conjugated protein. Conjugated protein அப்படின்னு நம்ம சொல்லும்போதே I have already explained you this the same term with the digestive system. Digestive systemல நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிளைகோலிபிட், கிளைகோப்ரோட்டீன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது கான்ஜுகேட்டட் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் கான்ஜுகேட்டட் புரோட்டீன் நான் சொல்லியிருந்தேன். கிளைகோனா குளுக்கோஸ், புரோட்டீன்ன்றது ஒரு புரோட்டீன் காம்பவுண்ட். ஒரு குளுக்கோஸும் ஒரு புரோட்டீன் காம்பவுண்டும் சேர்ந்து இருக்கிற அந்த இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னுவாங்க. இங்க ஹீமோகுளோபின்ல எதை நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஹீம் இஸ் த அயன் குரூப். It is nothing but heme is the iron group. Okay. Globin அப்படின்றது it is protein group. அதாவது ஒரு புரோட்டீன் கூட ஒரு ஹீம் ஒரு அயன் குரூப் சேர்ந்து இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a conjugated protein. ஓகே. இது ஒரு பியூர் புரோட்டீன் கிடையாது. ஒரு அயனோட சேர்ந்து ஒரு புரோட்டீன் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு conjugated protein. The iron containing pigment. See this iron containing pigment portion heme. ஸோ ஹீம்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க அந்த அயன் கண்டெய்னிங் போர்ஷன் இருக்கு. கான்ஸ்டிட்யூட்ஸ் ஒன்லி 4%. அப்ப அயனோட பார்ட் இந்த இந்த ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் அயனோட பார்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4% தான். அந்த ரெஸ்ட் கலர்லெஸ் புரோட்டீன் ஆஃப் த ஹிஸ்டோன் கிளாஸ் கால்டு குளோபின். ஹிஸ்டோன் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் அ புரோட்டீன். ஓகே. மீதி இருக்கிற அந்த கலர்லெஸ் புரோட்டீன் தான் இதுல நம்ம ஹிஸ்டோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட பிளட்டுக்கு இந்த குளோபின் அப்படின்றது ஒரு கலருமே கொடுக்கறது கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் அ கலர்லெஸ் புரோட்டீன். ஆனா அதுவே நீங்க ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஹீம் அந்த அயன் தான் இட் கிவ்ஸ் தட் ஸ்ட்ராபெரி ரெட் கலர் டு த பிளட். நம்மளோட பிளட்ட வந்து அந்த ஸ்ட்ராபெரி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அயன் குரூப் தான். ஓகே. ஸோ அப்ப நம்ம சொல்லலாம் ஈஸியா சொல்லலாம். Heme is a colored group and globin is a colorless protein. Heme is a colored iron group and globin is a colorless colorless protein அப்படி நம்ம சொல்லலாம் ஈஸியா. Hemoglobin has a molecular weight of ஏன்னா ஒரு மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா?
இதோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டால்டன்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டால நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து வெயிட்ட நம்ம வெயிட்ட நம்ம வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஸ்ல சொல்லுவோம் இல்லையா? 50 கேஜி, 65 ஆர் 50 55 அப்படின்னு நம்ம சொல்லும்போது வி வெய் இன் கேஜி. நம்ம யூனிட் வந்து கேஜி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டர்ஸ் ஆர் எம்எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆஹ் நம்ம ஹீமோகுளோபின் ஒரு புரோட்டீனை பொதுவா சொல்லும்போது மாலிகுலர் வெயிட் டால்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டைன்ஸ் 4 ஆட்டம்ஸ் ஆஃப் அயன். இந்த 4 ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா let me show that with a picture. ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். see this, இந்த இடத்துல நிறையவே நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. let me get back into this. Yes. so இதுதான் ஆக்சுவலி ஹீம். ஓகே, இதுதான் நம்ம சொன்ன ஹீம். இப்போ இதுல நான் ஏன் வந்து இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் கண்டைன்ஸ் ஹீமோகுளோபின் as a and 4 atom of iron. இந்த 4 atom ஏன் வந்து atoms நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா see, இந்த 4 atom அப்படின்றது 4 சைடுமே இருக்கும். ஸோ இங்க ஒரு அயன் குரூப் இருக்கும், இங்க ஒரு ஹீம். ஹீமுக்கு நான் ஹெச்னு மட்டும் கொடுக்குறேன். இங்க ஒரு ஹெச் இருக்கும், இங்க ஒரு ஹெச் இருக்கும், அண்ட் இங்க ஒரு ஹெச் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெச் இருக்கும். எதுக்காக 4 கார்னர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா பிகாஸ் இதுல வந்து 4 ஆட்டம் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹீமோகுளோபின் 1 மாலிகுல் ஆஃப் ஹீம் அப்படின்னு சொல்லும்போது இட் கேரிஸ் 4 ஆக்சிஜன். ஓகே, நம்ம எடுத்துக்கிற நம்ம இதுல பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹீமுமே ஒரு ஆக்சிஜன் மாலிகுல கேரி பண்ணும். அப்போ ஒரே ஒரு ஹீமோகுளோபின் நம்ம ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஹீமோகுளோபின் இது வந்து சிங்கிள் ஹீமோகுளோபின் ஹெச்பி நான் கொடுக்குறேன். ஹெச்பின்னா ஹீமோகுளோபின். ஓகே, அப்போ ஒரு ஹீமோகுளோபின் எத்தனை மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். ஓகே, see 4 atom of iron each of which can combine with the molecule of oxygen. So each of which அப்படின்னா 4 atom of iron which combined with 4 atom of 4 molecule of oxygen. அதுதான் இங்க சொல்றாங்க. So next நம்ம பார்க்க போறது மீத்தேமோகுளோபின். மீத்தேமோ அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்மெண்ட். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பிக்மெண்ட் தான். இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குளோபின் பார்ட், புரோட்டீன் பார்ட் இருக்கு. If the iron component of the heme moiety is in the ferric state, ferricனா iron நம்ம என்னன்னு சொல்லுவோம்? So this is the iron. Fe இருந்ததுன்னா அதுதான் நம்ம iron சொல்லுவோம், ரைட்? இதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ferric stateல இருக்கு அப்படின்னா then the normal ferrous state it is called as a methemoglobin. நார்மலா இருக்கக்கூடிய இது வந்து அயன் ஃபார்ம்ல இருக்கும்போது அதான் கொடுக்குறாங்க. அயன் காம்போனன்ட் ஆஃப் த ஹீம் மாலிட்டி இஸ் தி ஃபெர்ரிக் ஸ்டேட். ஃபெர்ரிக் ஸ்டேட்ல இருந்ததுன்னா அதுவே நார்மல் ஃபெரஸ் ஸ்டேட்ல இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம் மீத்தமோகுளோபின் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அண்ட் மீத்தமோகுளோபின் டஸ் நாட் பைண்ட் ஆக்சிஜன். இது ஆனா வந்து மீத்தமோகுளோபின் நார்மல் ஃபார்ம்ல ஃபெரஸ் ஸ்டேட்ல இருக்கிற இந்த அயன் குரூப் அது வந்து ஒரு நம்மளோட ஆக்சிஜனோட பைண்ட் ஆகாது. ஓகே, நார்மலி RBC contains less than 1% of methemoglobin. ஆனா நம்ம ஆர்பிசியை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து மீத்தமோகுளோபின் இருக்கும். அதாவது லெஸ் தென் 1%, 1% கூட கிடையாது. அதையும் தாண்டி ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். So in the next class, in the next session, we will continue this transport of gases, எப்படி transport நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். And today, in this session, I completed with this place. We will continue in the next class, next session. Thank you.